ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஸ்டொமக் பெயின் வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியா? அதாவது ஒரு சிஸ்டர் வீடியோ போட்டிருக்காங்க, எனக்கு லைட்டாக அமுக்குனாலே வலிக்குது, அது என்ன தான் அறிகுறி, எனக்கு கொஞ்சம் கிளியராக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க, என் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து என் ஹஸ்பண்ட் நம்பர். பேசுனா ஜென்ஸ் வாய்ஸ் தான் கேட்கும். ஸோ சாரி, ஜென்ஸ் தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து பேசுனா ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டால் டக்குன்னு கட் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது திருப்பி அகெயின் ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கான். ஸோ நம்ம பப்ளிக்கில் வந்து லேடிஸோட நம்பர் தரமாட்டோம்ல. ஏன்னா நம்மளோடது வந்து ப்ரெக்னென்சிக்கான சேனல் வேறு, கண்டிப்பாக வந்து அப்யூஸான வேர்ட்ஸ்லாம் பேசுவாங்க. ஸோ அதனால் நான் அது லேடிஸ் தான் பேசுகிறாங்களா, நிஜமாலுமே என்கிட்ட பேசுறதுக்காக டவுட்ஸ் கேட்குறதுக்காக தான் பேசுகிறாங்களான்றத என் ஹஸ்பண்ட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. தென் என்னோடய பர்சனல் நம்பரும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜென்ஸ் பேசினாங்கன்னா உடனே ஃபோனை கட் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு பேசுங்க. யூடியூப் சேனல் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுங்கள், அவங்களே வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைட்டாக ஸ்டொமக் வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நான் அதாவது எல்லா வகையாகவும் இருக்கலான்றதை நான் சொல்லிடுறேன். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா கருப்பதிதல் நிகழ்வு. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஃபேமிலியாக இருந்ததுக்கப்புறம் எக்கும் ஸ்பேமும் மீட் பண்ணி ஒரு கருவாக ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே உருண்டு 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 உங்கள் ஃபிலோப்பியன் டியூப் வழியாக உங்கள் கர்ப்பப்பை மேல் பகுதியை அடையும். தென் பகுதியோட மேல் பகுதியை உள்ளே தொலைச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு பேபியாக ஃபார்ம் ஆகி உங்களுக்கு க்ரௌத் ஆக ஆரம்பிக்கும் கர்ப்பப்பை உள்ளார. இதுதான் கான்செப்டு. ஸோ அந்த வெளியில் கர்ப்பப்பையிலேருந்து உள்ளே இந்த தொலைச்சிக்கிட்டு போகுது பாருங்கள், நுழைஞ்சிக்கிட்டு, அப்போ வந்து உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும். அதுதான் இம்ப்ளான்டேஷன் பெயின். இது எனக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, சில பேருக்கு 25 நாள்லேயே இம்ப்ளான்டேஷன் நடந்துடும், சில பேருக்கு 30 நாளைக்கு மேலே நடக்கும், சில பேருக்கு 40 நாளில் கூட நடக்கும். என்ன சிஸ்டர் 40 நாளில் நடக்கும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக நடக்கும். எதனால் எனக்கு நடந்திருக்கு, அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ 40 நாளில் நடந்தால் இப்போ உங்களுக்கு அறிகுறி வந்து வயிறு வலிக்கும். ஸோ அது அடிவயிறு வலிக்குமா மேவயிறு வலிக்கும்னா மேவயிறு தான் வலிக்கும், அடிவயிறு வலிக்காது. ஸோ பீரியட்ஸ்க்கான பெயின் உங்களுக்கு ரெகுலரான பெயின் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம மாதம் ஆனாலுமே கூட நம்மளால் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது, இது என்ன பெயின்னு. நம்மளுக்கு பயம்தான் இருக்கும். ஏன்னா அதோட அதான் பேக் பெயினும் இருக்கா. பேக் பெயினும் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான். ஸோ அதோட அதான் வந்து பேக் பெயினும் இருக்குது, அடிவயிறும் வலிக்குது, ஸோ பீரியட் ஆடுவோமோ அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். அந்த அடிவயிறு வலிக்கலைனாலும் மேவயிறு வலிச்சாலுமே வயிறு வலிக்குது, மொத்தத்தில் நம்ம கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த பெயின் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும் பொழுது நடக்கும். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸில் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும். தென் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா 3 to 4 நாள் தான் இருக்கும், ரொம்ப நாள்லாம் வயிறு வலிக்காது. ஸோ உங்களுக்கு ரெகுலராக வலிக்குது, மேவயிறு குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா மேபி புண்ணாக இருக்கலாம் வயிறு. ஸோ இளநீ குடிங்க, மோர் குடிங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அடுத்த ஆப்ஷன், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தாங்கவே முடியாத வலிக்குதுன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அது இம்ப்ளான்டேஷன் புண்ணு அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. மேபி டியூப்பில் பேபி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், அது ஒரு ஆப்ஷனல், அவ்வளோதான், ரொம்ப ரேர் கண்டிஷன். ஸோ உடனே நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லவே கூடாதுன்னு சம்டைம்ஸ் நினைப்பேன். ஏன்னா சொல்லலைனாலும் தெரியவே தெரியாமல் போயிடும்ல. அதனால தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சேனலில் எல்லாமே பாசிட்டிவாக மோட்டிவான ஸ்பீச் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டியாக இருக்கும், மனசளவில் நிம்மதியாக இருப்பீங்க. அதுதான் என் கான்செப்ட்டு. ஸோ நம்மளால் 4 பேர் நிம்மதியாக இருக்காங்களா, அது போதும். அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். ஏன்னா நான் அப்போது கஷ்டப்படுறப்பெல்லாம் வந்து இது மாதிரி வீடியோஸ் போட ஆள் இல்லை. இது மாதிரிலாம் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அது மாதிரி வீடியோவே இல்லை, பீரியட்ஸ் தான் வந்துச்சு.
இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைம்லேயும் ப்ளீடிங் இருக்குன்ற விஷயமே எனக்கு நடந்ததுக்கப்புறம் தான், நான் வீடியோவாக போட்டதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு வீடியோவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே ஓகே சரி, ஓகே நம்ம டாபிக் வருவோம். சரி, அடிவே ரொம்ப வலிச்சதுன்னா டியூபு ஒரு வேளை பேபி நின்றுருக்கலாம், வயிற்றில் புண்ணாக இருக்கலாம், இல்லைனா இம்ப்ளான்டேஷனாக இருக்கலாம். இந்த மூணுத்தில் வந்து ஒரு வேளை வந்து நீங்கள் ஐயுஐ பண்ணியிருந்தாங்களோ இல்லை ஐவிஎஃப் பண்ணியிருந்தாங்களோ கட்டாயம் உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும். ஸோ பண்ணதே உங்களுக்கு பெயினாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படணுன்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக குட் நியூஸ் வரும். ஸோ அவங்க சொன்ன டேட்டில் ஒன்றாருங்க, சொன்ன டேட்டில் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள், லேட்டாக போகாதீங்க. அவங்க கொடுத்த டேப்லெட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஹோம் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.